மாதவரம் அருகே பாதாள சாக்கடை பணியின் போது மண் சரிந்து விபத்து ஏற்பட்டதில் ஒருவர் பலியாகியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம். விவரங்கள். மாலை வணக்கம். சென்னை மாதவரம் அருகே பாதாள சாக்கடை பணியின் போது மண் சரிந்து வினோத்ராஜ் என்ற ஒரு நபர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார். மற்றொரு நபருக்கு சென்னை அரசு சாண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பாதாள சாக்கடை பணியின் போது ஏற்பட்ட இந்த துயர சம்பவமானது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கீழ்மாத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் வினோத்ராஜ். இவருக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளனர். மற்றொருவர் மணி, இவர் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இந்த நிலையில் இவர்கள் இருவரும் இன்று சென்னை மாநகராட்சி பாதாள சாக்கடை பணிகளுக்காக, அதாவது ஒப்பந்த பணிக்காக சென்னை மணலி அடுத்த மூலச்சத்திரம் மீனாட்சி பாரதி நகர் பகுதியில் பாதாள சாக்கடை பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். வினோத்ராஜ் மற்றும் மணி ஆகிய இருவரும் 10 அடி பள்ளத்தில் இறங்கி பாதாள சாக்கடை பணிக்காக ராட்சத குழாயை புதைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக மண் சரிந்ததில் இருவரும் மண் புதைக்குள் சிக்கிக் கொண்டனர். இதையடுத்து இவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் இவர்கள் இருவரையும் காப்பாற்றுவதற்கு போராடினார்கள். அதற்குள் அதில் மணில் என்பவர் முதலில் அங்கிருந்து பொதுமக்களால் மீட்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து புதை மண் குழிக்குள் சிக்கிக் கொண்ட வினோத்ராஜ் மூச்சு திணறல் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அங்கிருந்த பொதுமக்கள் எவ்வளவு முயன்றும் வினோத்ராஜினை குறுகிய நேரத்தில் காப்பாற்ற முடியாததால் அந்த மண் சரிவு ஏற்பட்டு அவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பலியானார். இதனைத் தொடர்ந்து உடனடியாக மீட்கப்பட்ட மற்றொரு நபரான மணியினை அவசர ஆம்புலன்ஸ் மூலம் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அரசு சாண்டி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வினோத்ராஜ் சம்பவ இடத்திலேயே மண் சரிந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததால் அவரது உடலானது மீட்கப்பட்டு சென்னை அரசு சாண்டி மருத்துவமனை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் இருவரும் இந்த பணியில் ஈடுபட்டதே உயிரிழப்புக்கு காரணம் என அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இது குறித்து சென்னை மாதவரம் பால்பண்ணை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.